ஹலோ everyone. வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஃபிட்னஸ் டாக்ஸ் பாட்காஸ்ட். என்னடா அது ரொம்ப நாள் ஆச்சு, திடீர்னு பாட்காஸ்டெல்லாம் எபிசோடு வருது அப்படின்லாம் யாரும் ஷாக் ஆகாதீங்க. ஆக்சுவலாக ஆமாம், எபிசோட் போட்டு ஒரு 2 மாதம் ஆச்சு தான். நீங்கள் என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தெரியும். அதில் நான் யூடியூப்பில் ஆக்சுவலி இப்போ கான்ஸ்டண்ட்டாக ரீசெண்டாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதனால இந்த பக்கம் ஆக்சுவலி பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணலை, அப்படியே மறந்துட்டேன். இப்போ சும்மா யதார்த்தமாக அனாலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸ்டில் அப்பப்போ ஒரு சில எபிசோட்ஸ் ஆல்ரெடி திருப்பி லிசன் பண்ணுறாங்க, அப்பப்போ ரீவிசிட் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப தான் தோணுச்சு, இந்த ஃபார்மேட்டை டோட்டலாக அப்படியே அவாய்ட் பண்ணிட வேண்டாம், இதுலேயே நம்ம போஸ்ட் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அட் த சேம் டைம் பாட்காஸ்ட் தனி, யூடியூப் தனி. ஸோ அப்படிங்கிறப்ப யூடியூப்பில் அங்கே கிறிஸ்பாக என்ன பண்ணணுமோ அதை அங்கே பண்ணிக்கலாம், விஷுவலாக என்ன விஷயங்கள் ஷோ பண்ணணும் அந்த மாதிரி அங்கே செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே பாட்காஸ்ட்டில் நம்ம பேசுகிறது இங்கே அதிகமாக இருக்கும். 1-to-1 டாக் மாதிரி தான் இருக்கும். இப்போ சோலோவாக பேசினா 1-to-1 டாக், ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸாக பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு குரூப் டாக் மாதிரி தான் இருக்கும். அதனால பேசக்கூடிய விஷயங்களை இங்கே பேசி இந்த சைடும் அப்டேட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் மாதத்துக்கு ஒரு எபிசோடாவது வரும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். ஸோ அதனால தான் சரி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் என்னை யூடியூப்பில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கண்டிப்பாக மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எதுலேயுமே அப்டேட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் இருந்துகிட்ருக்கும். ஸோ அதனால் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இந்த பாட்காஸ்ட் கேட்கக்கூடிய எல்லாருமே கண்டிப்பாக சேனலுக்கு ரேட்டிங் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நீங்கள் அது மற்றவங்களுக்கும் பிடிக்கணும், மற்றவங்களும் இதை கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் உங்களால் ஷேர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கமெண்ட்டு, நீங்கள் கொடுக்குற ரேட்டிங், ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் என்ன ஆகும் அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே சஜஸ்ட் பண்ணும். அப்படிங்கிறப்ப நீங்களே ஒருத்தவங்க ஷேர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங்கும் லைக்ஸும் அந்த கொடுக்கக்கூடிய கமெண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்ஃபர்மேஷனை ஓகே இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு, அப்போ இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கும்னு சஜஸ்ட் பண்ணும். அது இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே பின்னாடி தள்ளி விட்டுரும். அதனால் உங்கள் சைட் நீங்களும் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த எபிசோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் சம்திங். அதாவது இதுதான் டாப்பிக்கு. இது ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக என்னென்ன அந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ரொம்ப சின்ன விஷயமா இருந்தாலும் நிறைய பேர்த்துக்கு நிறைய முக்கியமான சுச்சுவேஷன்ஸ்லாம் டவுட் வரும். ஒருவேளை நம்ம இதை பண்ணியிருக்கலாமோ, ஒருவேளை இதை நம்ம பண்ணாமல் விட்டதுனால தான் நம்ம ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல, இல்லை அவனை மாதிரி வரல அப்படின்னு ஒரு கம்பேரிசனாக இருக்கலாம். மெயின் அந்த சப்ளிமெண்ட்ஸில் தான். ஏன்னா என்ன ஆகுனா, ஒரு புது சப்ளிமெண்ட் வரும், டக்கு நிறைய பேர் ட்ரை பண்ண பார்ப்பாங்க. அது நம்மளுடைய கோலுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு சப்ளிமெண்ட், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறப்ப நம்மளும் என்ன பண்ணுவோம்னா ரொம்ப கேஷுவலாக ஓகே ஃபைன், அப்போ கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம், நமக்கான அது எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இன்னொரு பக்கம் அது வேணும்பாங்க, வேணாம்பாங்க, அது ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லோரும் வாங்குறாங்க, இந்த பியர் ப்ரெஷர்னாலே நிறைய பேர் வாங்குறாங்க. இல்லை வாங்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் கிடைக்காதோ அப்படின்னு நினச்சி நிறைய பேர் அதுவும் அந்த ஒரு ஜோனுக்குள்ளேயும் போகிறாங்க. ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாக நம்ம பேச போகிற விஷயங்கள் அதை பற்றி தான். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். மோர் ஈவன் இப்போ இத்தனை வருஷம் ஆகி எனக்குமே ஒரு புது ப்ராடக்ட் அப்படியா என்னது இது அப்படின்னு பார்க்குறதோ, இல்லை ஓகே ஒருவேளை இதை எடுத்து யூஸ் பண்ணலாமான்ற ஒரு க்யூரியாசிட்டி இது இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் இது ஒன்றும் அதிசயமாக ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ நடக்கிறது அப்படின்லாம் கிடையாது. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு க்யூரியாசிட்டி தான். இதை தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப மெயினான டாபிக் இந்த ஃபேட் லாஸ் பவுடர்ஸ். நீங்கள் இந்த பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேட் லாஸ் நடக்கும் அப்படின்னு ஸ்டெப் 1 அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இது ஃபேட் லாஸ் பவுடர் மட்டும் கிடையாது, ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும், இந்த ஹை ப்ரோட்டீன் ஓட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹை ப்ரோட்டீன் வேறு ஏதாவது மீல் ரிலேட்டட் ஏதாவது ஆப்ஷன்ஸு, ஹை ப்ரோட்டீன் மில்க்கு, அமுலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே ஹை ப்ரோட்டீன் லஸ்ஸி, அதுக்கப்புறம் ஹை ப்ரோட்டீன் பன்னீர்னு, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி இந்த லோ கேலரிக்கே சொல்லுவாங்க. இன்னும் சில பேருக்கு இந்த ஃபேட் ஃப்ரீ, இல்லைனா இந்த டயபெட்டிக்காக அவங்களுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டது. இந்த மாதிரி ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறப்போ அதை ப்ளேஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு அந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்குன்ற மாதிரி இதை ப்ளேஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு பெரிய அளவில் இந்த நியூட்ரிஷன் விஷயங்களை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு ஓகே இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த ப்ராடக்ட் போதும் நம்மளுடைய இஷ்யூ சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் நினச்சி என்ன பண்ணிடுறாங்கன்னா உடனே அதை வாங்கிடுறாங்க. அதை வாங்குறாங்க, யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, பட் அட் த சேம் டைம்
அவங்க வேறு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் பண்ணுறாங்களா? அப்போ என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஓகே இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் தான் எனக்கு வந்து எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமாக இந்த வெயிட் லாஸ் பவுடர்ஸு, அப்புறம் நிறைய பேர் இந்த ஹெர்பாலைஃப் அந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஹெர்பாலைஃப் ப்ராடக்ட்டை இந்த பிராண்டை நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை கன்சிடர் பண்ணுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அவங்கள ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். இது வந்து உடம்புக்கு ஹார்ம்ஃபுல்லான ஒன்று. ஏன்னா அந்த பிராண்டு நிறைய இடங்களில் டெஸ்ட் ஃபெயில்டாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு கிட்னி லிவர் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கு. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த பிராண்ட் அவாய்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஃபேட் லாஸு வெயிட் லாஸு அப்படின்னு போட்டு யாராவது ஒரு பவுடரோ ஒரு ப்ராடக்ட்டோ விற்கிறாங்க அப்படின்னா முதல் விஷயம் நினச்சிக்கோங்க, அது ஸ்கேம். ஸோ அதனால் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வாங்காமல் இருக்கிறனால உங்களுடைய காசை சேவ் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்க போகிறீங்க. ஸோ அதனால் அதில் நீங்கள் எதுவும் மிஸ் அவுட் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் சில நேரங்களில் சில ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ் வரும். அப்போ நிறைய பேருக்கு அந்த ஒரு கொஷின் வரும், ஓகே இப்போ இதை வாங்கலாமா, இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ அதை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதே மாதிரி நடுவில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து இது யூஸ்ஃபுல் ஆகுன்ற மாதிரி மார்க்கெட் பண்ணுறாங்க, பட் நமக்கு அது தேவையா, இந்த மாதிரி ஒரு கொஷினோட நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த சிலாஜித் அப்படி தான் ப்ரொமோட் பண்ணாங்க. சிலாஜித் இது வந்து அதுவும் ஆக்சுவலி இன்ஸ்டாகிராமில் சரியான ஆட் கேம்பெயின். கிட்டத்தட்ட எல்லோரும் ஒரே ஸ்கிரிப்ட் தான். நல்ல வெல் டெவலப் ஃபிசிக் இருக்கக்கூடிய ஒரு காம்படேட்டிவ் அத்லெட்டு, பாடி பில்டரு, அப்படி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அந்த ஒரே ஸ்கிரிப்டை எல்லோரும் படித்து ஆடு போட்டு விட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட நிறைய பேர்த்துக்கு ஓகே அப்போது இவ்வளோ பேர் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஜென்யூன். அப்போ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொல்ல மாதிரி நம்மளுடைய டெஸ்டோஸ்டெரான் லெவல் இன்க்ரீஸ் ஆயிரும். நமக்கு மசில் பில்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலாக ப்ரொமோட் பண்ணவங்க இது மசில் பில்டிங் ஹெல்ப் பண்ணணும்னு ப்ரொமோட் பண்ணாங்க. ஆனால் நிறைய பேர் கவனித்த அந்த முக்கியமான ஒரு விஷயம், லைக் அதுவும் ரொம்ப யங் பீப்புள் கவனித்த விஷயமே வந்து அந்த டெஸ்டோஸ்டெரான் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற அந்த பார்ட்டு தான். அது எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த பாடி பில்டிங் மசில் பில்டிங் இதெல்லாம் அப்படி தூக்கி ஓரமாக வச்சுருங்க. நிறைய யங் பீப்புள்ஸ்க்கு மெயில் எல்லாருக்கும் என்னென்னா, இந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல் நமக்கு லோவாக இருக்குமோன்ற ஒரு ஃபியர், ஒரு கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இதை ரொம்பவே லைக் ப்ராப்பராக அவங்க மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு ஃபேஸ்புக் குரூப்பில் ஒரு பையன் கேட்டிருக்கான், இந்த மாதிரி ப்ராடக்ட் வருது நான் யூஸ் பண்ணலாமா, எனக்கு டெஸ்டோஸ்டெரான் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு. கேட்ட டோன்லேயே தெரியுது இது வந்து மசில் பில்டிங்காகன்னு இல்லை, ஜென்ரலாகவே அவனுடைய டெஸ்டோஸ்டெரான் லெவல் லோவாக இருக்குமோன்ற ஒரு இன்செக்யூர் ஃபீல் ஒன்று ஜென்ரலாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த இடத்த பிடிச்சிருது, ரொம்ப ஈஸியாக அவங்களோட இஷ்யூவை சால்வ் பண்ணுறோன்றதை ரீப்ளேஸ் பண்ணுதா. இப்போ கேட்குறான் நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. எப்போ என்னப்பா வயசாகுது உனக்குன்னு கேட்டால் 20 வயசு தான். அந்த அளவுக்கு 20 வயசு பசங்களெல்லாம் பிடிச்சி நீங்கள் வந்து டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட் யூஸ் பண்ணுங்கன்ற அளவுக்கு நிறைய இடங்களில் வந்து ஒரு பெரிய இன்செக்யூரிட்டியையும் ஒரு டவுட்டையும் க்ரியேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி வந்து அந்த வயசில் அப்படி கேட்கணுன்ற அவசியமும் கிடையாது. அதேமாரி உங்கள் டெஸ்டோஸ்டெரான் லெவல் எப்படி இருக்கும்னு நினச்சிங்க, இல்லை ஒரு கொஷினாக வருது அப்படின்னா டைரெக்டாக போய் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி டெஸ்ட் எடுத்து என்ன வேல்யூன்னு பார்க்குறது தான் கரெக்டாக இருக்குமே தவிர, இந்த மாதிரி செல்ஃப் அனலைஸ் பண்ணுறது, இப்படி நடந்ததுனால அப்படின்னு நினைக்கிறேங்கிறது, இப்படி எந்த ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளேயும் வராதிங்க. அட் த சேம் டைம் சிலாஜித் வந்து ஒர்க்கெல்லாம் ஆகாது. அதாவது அதில் ஒரு கான்டெக்ட் இருக்குது. சில ரிசர்ச்சில் சில வித பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்கு ஃபார் எல்டர்லி பீப்புள். அதுவும் லைக் லிபிடோ ரிலேட்டடான அந்த ஒரு ஏரியாவில் தான் வந்திருக்கு. டைரெக்டாக அந்த மசில் பில்டிங்க்கு அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டானது இல்லை. ஆல்சோ டெஸ்டோஸ்டெரான் மசில் பில்டிங் ஹெல்ப் பண்ணும் தான். ஆனால் என்ன ஆகுதுன்னா, இது அதுக்கு ஹெல்ப் பண்ணும், அப்போ அதுக்கு இந்த ப்ராடக்ட் ஹெல்ப் பண்ணும். இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே ஈக்குவல் டு போட்டு கனெக்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டும் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்டை வாங்கவும் செய்கிறாங்க. ஸோ அதனால தான் முதல் விஷயம், ஒரு ப்ராடக்ட் எதுக்காக சேல் பண்ணுறாங்களோ முதல்ல அந்த பர்டிகுலர் பர்பஸாக அந்த ப்ராடக்ட் ஃபுல்ஃபில் பண்ணுமாங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுருக்கணும். அது தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே போகணும். அப்படி பார்க்குறப்ப ஒரு சிங்கிள் பர்டிகுலர் ப்ராடக்ட் உங்கள் ஓவரால் சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கும், உங்களுடைய பாடியோட கெய்னிங்கோ லூசிங்கோ அந்த கேம் அதை மாற்றி கொடுக்கும் அப்படின்னா அது ஸ்கேம். அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. அதே மாதிரி இப்போ இந்த டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டர்ஸாக இருக்கட்டும், இன்னும் சில இதெல்லாம் இருக்குது, வேறு சில ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் வந்து இல்லை இதை ப்ராமிஸ் பண்ண அதை ப்ராமிஸ்னா, இந்த குட் பக்குன்ற அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டு உங்களுடைய கட் பாக்டீரியா வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், குட் பாக்டீரியாஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும், உங்களுடைய இதனால உங்களுக்கு ஃபேட் லாஸ் அண்ட் மசில் பில்டிங் ஜேர்னி வந்து ரொம்பவே நல்லா போகும், எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் வரும்னு நம்மளுடைய லைக் தமிழ்நாட்டின் செல்ல பிள்ளை டாக்டர் வந்து ப்ரொமோட் பண்ணார். எல்லோரும் அதை நம்பினாங்க. பட் யாருமே வந்து என்னுடைய கட் பாக்டீரியா என்ன இதில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்க விருப்பப்படலை. உங்களுடைய ரிசல்ட் எஃபெக்ட் ஆகிறது காரணம் கட் பாக்டீரியா அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணவும் ஈஸியாக அவங்க நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த ஆட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா
சிம்பிளாக அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜோ இன்ஸ்டாகிராம் பேஜோ ஆடுக்கு கீழே போய் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மட்டும் செக் பண்ணி பாருங்களேன். வாங்கினவங்களுக்கு அந்த இஷ்யூஸாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய அன்கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கட்டும், அது பெரிய ஒரு குழப்படியில் இருக்குது. அதனால ஒரு ப்ராடக்ட் வருது, ஒரு விஷயம் புதுசாக வருது அப்படின்னா முதல் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவசரப்படக்கூடாது. முதல்ல ப்ராடக்ட் என்ன ப்ராமிஸ் பண்ணுது என்னங்கிறத கவனிங்க, என்ன ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆல்ரெடி நீங்கள் மற்ற விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு என்ன ஒரு கான்ஃப்ளிக்ட் இது க்ரியேட் பண்ணுதுன்னு பாருங்கள். என்ன இவன் இப்படி ஒன்று சொல்கிறான், ஆனால் ப்ராடக்ட்காரன் வேறு ஒன்று சொல்கிறானே, இது இடிக்குதே அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து முதல்ல நீங்கள் ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்படி ஆரம்பித்தா நிறைய ப்ராடக்ட் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். தேவையில்லை, இவன் சொல்லக்கூடிய விஷயம் பேசிக் கான்செப்டை வந்து ஒத்து போகலை. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம பண்ணுற அவசியமே கிடையாதுன்னு ஈஸியாக அந்த பாயிண்ட்லேயே நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சில பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஜென்யூனி நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபுட்ஸ், அந்த ஹை ப்ரோட்டீன் பன்னீராக இருக்கட்டும், இல்லை இந்த ஹை ப்ரோட்டீன் லஸ்ஸின்னு சொல்லி அமுலில் வர அந்த ப்ராடக்ட்டு, அதே மாதிரி இன்னும் மற்ற ப்ராடக்ட்ஸ் ஈவன் இப்போ வே ப்ரோட்டீன் கிரியேட்டினாக இருக்கட்டும், ப்ரீ ஒர்க் அவுட்ஸ், இதெல்லாமே ஒர்க்கபிள் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒர்க்கபிள் ப்ராடக்ட் வருதுனாலும் எகெயின் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் இல்லாமல் நான் பண்ண வேண்டிய விஷயங்கள் நான் பண்ணேனான்னு பார்க்கணும். ஏன்னா விஷயமே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் ரிலேட்டட் விஷயங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய டெய்லி ஹேபிட்ஸாக இருக்கட்டும், அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கப்புறம் இதில் எது மிஸ் ஆகுதோ அதை நம்ம வந்து சப்ளிமெண்ட் பண்ணவோ இல்லை அதை சேஞ்சஸ் பண்ணவோ எல்லாம் பண்ண முடியும். இந்த செல்ஃப் அனாலிசிஸ் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான விஷயத்தை டெசிஷன் எடுக்க மாட்டோம். ஸோ அதனால் முதல்ல உங்களுடைய டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னால நீங்கள் அந்த மிஸ் அவுட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த காம்பன்சேட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹை ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எல்லாம் என்னால் ரெகுலராக இருக்கக்கூடிய டே டு டே லைஃப்பில் எனக்கு சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களில் இந்த ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சால் கம்ப்ளீட்லி ஃபைன், நீங்கள் அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். புதுசாக வந்துருக்கின்ற காரணம் இதை வாங்கணுன்ற அவசியம் இல்லை. பட் அங்கே ஒரு லேக் விழுகுதுன்னா அப்பயுமே இந்த மிஸ் ஆகிற விஷயத்த எகெயின் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள்னால கம்ப்ளீட் பண்ண முடியுதா, இல்லை என்ன ஸ்டெப் எடுத்து அதை சால்வ் பண்ணணும்னு தான் நீங்கள் பார்க்கணும். அப்படியே அது முடியாத பட்சத்தில் மட்டும்தான் ஓகே, அப்போ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஹெல்ப் பண்ணுதா, இது எவிடன்ஸ் பேஸ்டாக இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு எகெயின் அது இப்போ தேவையானதை நீங்கள் கவனிக்கணும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தேவையான கவனிக்கிறது ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ஃபினான்ஷியல் லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வே ப்ரோட்டீன் கண்டிப்பாக உங்களுடைய ப்ரோட்டீன் கோலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் அட் த சேம் டைம் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கு வே ப்ரோட்டீன் தேவையா, உங்களால் அவ்வளோ மணி அதில் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, இதுதான் நீங்கள் கேட்க வேண்டிய ஃபஸ்ட் கொஷின். இல்லை வேணாம், நான் ஒரு ஸ்ட்ரெச் எடுத்து தான் நான் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 1 kg வே 2000 வருது அப்படின்னா நீங்கள் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெச் எடுக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 1000 ருபீஸாவது ரெடி பண்ண முடியுதுன்னா அதை நீங்கள் ஃபுட்டில் போட பாருங்கள். இப்படி அட்லீஸ்ட் மினிமம் லெவல் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் நீங்கள் இதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ தேர் வில் பி அ டைம், கண்டிப்பாக ஒரு டைம் வரும். அந்த டைமில் இந்த மிஸ் ஆகக்கூடிய அந்த லெவலை வந்து நீங்கள் இப்போ வே ப்ரோட்டீன் வாங்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வாங்கலாம். ஆனால் எல்லாருமே என் கூட போகிறவங்க வே ப்ரோட்டீன் எடுக்கிறாங்க, கிரியேட்டின் எடுக்கிறாங்க, ப்ரீ ஒர்க் எடுக்கிறாங்க. ஜிம்முக்கு நான் போனேன் அப்படின்னா ஒர்க் அவுட் முடிச்ச உடனேயும் அந்த அப்படியே ஒரு ஜிம் ஷேக்கரில் வந்து அந்த ஸ்கூப்பை போட்டு அப்படியே ஸ்டைலாக ஷேக் பண்ணி குடிக்கிறாங்க, பார்க்க ரொம்ப கூலாக இருக்குது. இந்த மாதிரியான காரணங்கள்லாம் வச்சுக்கிட்டு எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே ஒரு ப்ராடக்ட், ஒரு சப்ளிமெண்ட் வாங்குவோன்றது வாங்கவே வாங்குறீங்க. சரி, அல்டிமேட்டாக அது அந்த ஒரு எப்படி சொல்கிற அந்த ஒரு கிளாமர் வந்து இனிஷியலாக அப்படி பார்க்குற வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது ஒரு 2 நாள் கூட தாங்காது. அதனால இப்படிப்பட்ட காரணங்கள்லாம் வச்சுட்டு ஐ மிஸ்ஸிங் சம்திங் அப்படின்னு நீங்கள் நியூட்ரிஷனில் வரக்கூடிய புது ப்ராடக்ட்ஸோ இல்லை ஒன்று பண்ணுறானே அது என்ன நம்மளும் பண்ணிடுவோம் அப்படின்னு கூட்டத்தோடு போகாமல் ஒரு ஸ்டெப் வெயிட் பண்ணி இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டு சரி பண்ணீங்க அப்படின்னா நிறையவே மணி சேவ் பண்ணலாம், நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இதே மாதிரி நியூட்ரிஷன் பற்றி மேஜராக சொல்லிட்டேன். எகென்ஸ்ட் ஃபார் எக்ஸசைஸ் ஆல்சோ, அந்த எக்ஸசைஸ் பாரு 2 டேபிள் மேலே ஏறி நின்று பண்ணுறானுங்க, இந்த எக்ஸசைஸ் பாரு ரொம்ப வித்தியாசமாக ஒரு செட்டப்பில் பண்ணுறானுங்க. இப்படி ஏதாவது ஒரு புது எக்ஸசைஸ் வருது அப்படின்னாலும் அதை பண்ணுறதோ, நீங்கள் டாப் செட் பண்ணுங்கள், சூப்பர் செட் பண்ணுங்கள், 3 எக்ஸசைஸை கண்டினியூஸாக அடுத்தடுத்து பண்ணுங்கள், 2 எக்ஸசைஸை கம்பைன் பண்ணி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது புதுசு புதுசாக தூக்கிட்டு வருவாங்க எக்ஸசைஸ் ரிலேட்டடாக. அதுலேயே வந்துக்கிட்டு இந்த மாதிரி ஓகே நம்ம அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படின்னு தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க உங்களை. ஸோ அங்கேயுமே பேசிக்கான விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அதுவே போதுமானது. நம்ம ஃபிசிக்கலாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கான்ட்ரிபியூஷன், அந்த ஒரு க்ரோத்து, அந்த ஒரு சேஞ்சஸ் எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அப்படி பண்ணுறதே போதுமானது. அதில் எப்போவுமே பேசிக்ஸ் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், சூப்பரான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும். அதனால் இதை மிஸ் பண்ணிட்டோமோன்ற பயத்தில் என்றைக்குமே எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணாதீங்க. இதுதான் நான் உங்களால் சொல்லணும்னு நினச்சது. ஐ ஹோப் இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
குட்டியான எபிசோட் தான், பட் பேச நினச்ச விஷயத்த ஓரளவுக்கு நான் பேசிட்டேன். அதே மாதிரி நீங்கள் இந்த பாட்காஸ்ட் ரிலேட்டடாக வேறு என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது இந்த இன்ஃபர்மேஷன் கேட்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நான் பண்ணேன் அப்படின்னா லைக் உங்களுக்கும் இமீடியட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானாக ஒரு நாள் இது பண்ணலாமேன்னு கண்டுபிடிச்சி பண்ணுற டிலேக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறதுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த பர்டிகுலர் எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ ரேட்டிங் கொடுங்க. யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அப்டேட்ஸும் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னொன்று சொல்ல நினச்சேன், யூடியூப்பில் ஃபேட் லாஸ் ரிலேட்டட் சீரிஸ் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்றதையே நான் அடுத்து வரப்போகிற வீடியோவில் தான் சொல்லலான்ட்டு இருந்தேன். ஓகே, நான் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் எபிசோட் நிறைய பேர் ரீலிசன் பண்ணுறாங்க, ஹவு டு லூஸ் ஃபேட்ன்றதை. ஆக்சுவலாக இப்போ அதில் சொன்ன அந்த கான்டெக்ஸ்ட்டை எடுத்து ப்ராப்பராக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனாக டீட்டெயில்டாக பேசுகிறேன். இது நாட் ஜஸ்ட் தெரிஞ்சது தானே, இது என்ன திருப்பி பேசுகிறீங்கன்றதை விட உங்களுக்கு ஒரு பேசிக்கில் ஒரு டவுட் வருது, ஒருவேளை நம்ம பண்ணக்கூடியது தப்பாக இருக்குமோன்ற ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் எப்போ வேணாலும் இதை ரீசெக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க எந்த டயட் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஷின் ரைஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற வீடியோ ஷேர் பண்ணி நீ இதை செக் பண்ணி உனக்கான ஆன்சர் இருக்குன்றதை நீங்களும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் நான் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். அதனால் கண்டிப்பாக யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். இன்னொரு எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.